வணக்கம் எல்லோருக்கும். தமிழ் கனேடியன் பெட் போட்காஸ்ட் மூலமாக லக்ஷ்மி ஹாசன், நீங்கள் என்னை கால் பண்ணால் லக்கி என்று இந்த போட்காஸ்ட் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த போட்காஸ்டின் நோக்கம் ஃபைனான்சியல் சம்பந்தமான விடயம், எஸ்டேட் சம்பந்தமான விடயம், டாக்ஸேஷன் சம்பந்தமான விடயத்தை உங்களுக்கு சரியான முறையில் எடுத்து கொண்டு வந்து உங்களுக்கு இந்த விடயத்தை உங்களுக்கு ஒரு அளவு புரிந்து அதை செயற்படுத்துறதுக்காகத்தான் இந்த போட்காஸ்ட் ஆரம்பித்துள்ளோம். இன்றைய டாபிக் டாக்ஸ் பிளானிங். இந்த டாக்ஸ் பிளானிங் பல பேருக்கு முக்கியமான ஒரு விடயம் ஒன்று. ஏனென்று சொன்னால், நீங்கள் இந்த டாக்ஸ் பிளானிங்கை சரியான முறையில் கையாண்டால், ஹேண்டில் பண்ணால், நீங்கள் பல நன்மைகளை பெறலாம். என்ற டாக்ஸை மினிமைஸ் பண்ணினால், இல்லை ரிடியூஸ் பண்ணால், நீங்கள் அதிகமான அளவு பணத்தை உங்களுடமையே வைத்திருக்கலாம். சரியா? ஸோ நாங்கள் இந்த டாபிக்கு போவோம். இந்த டாக்ஸ் பிளானிங், இந்த டாக்ஸ் ஃபைலிங், இது டூ செப்பரேட் திங்ஸ். நீங்களே உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்ளுங்கள், உங்களோட ஒரு கேள்வியாக கேளுங்கள். நீங்கள் இதுவரை டாக்ஸ் பிளானிங் செய்கிறீர்களா, டாக்ஸ் ஃபைலிங் செய்கிறீர்களா? உங்களோட அக்கௌண்டனுடையோ இல்லாட்டி நீங்களே சில இடம் ஃபைல் பண்ணுவார்கள். இப்போது யங் ஜெனரேஷன் அவர்களின் இண்டிவிஜுவல் டாக்ஸை அவர்களே ஃபைல் பண்ணுற நிலைமைக்கு இப்போ வந்துள்ளது. இப்போ டெக்னாலஜி வளர்ந்துட்டது, அவர்களுக்கு பேசிக் நாலேஜ் ஓரளவு தெரியும், அவர்கள் டாக்ஸை ஃபைல் பண்ணுறார்கள். இந்த டாக்ஸ் பிளானிங் கட்டாயம் ஒரு எக்ஸ்பர்ட் ஒன்று உங்களுக்கு கைட் பண்ண வேண்டும். அப்போ தான் இந்த டாக்ஸ் பிளானிங் உங்களுக்கு ஒரு விதமாக நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை பின்பற்றும் போது நீங்கள் டாக்ஸை குறைக்கலாம். டாக்ஸ் ஃபைலிங் இப்போது இப்போ நீங்கள் 2025 முடிஞ்சிருக்கிறது. இப்போ 2026 ஏப்ரல் 30 முதல் நீங்கள் ஃபைல் பண்ண வேணும். ஸோ அது வித்தியாசம். அது நீங்கள் என்ன செய்தீங்களோ 2025 அதை நீங்கள் ஃபைல் பண்ணுறீங்கள். என்ன அப்படி அதை நீங்கள் மாற்ற முடியாது. முடிந்த பிறகு, அந்த டாக்ஸ் இயர் முடிந்த பிறகு டாக்ஸ் பிளானிங்கை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. சரியா? ஸோ அதை நீங்கள் வடிவாக அதை புரிந்து கொள்ள வேண்டும். டாக்ஸ் பிளானிங் உங்களுக்கு அவசியம். இந்த டாபிக்கு போகும் முதல் நான் ஒரு டிஸ்க்ளைமர் அவசியமாக சொல்ல வேண்டிய விடயம். இந்த போட்காஸ்ட் ஒரு எடுகேஷன் பர்பஸ். இது தனிப்பட்ட ஆலோசனையோ ஒரு கன்சல்டேஷனோ இல்லை. இது ஒரு தனிப்பட்ட விதமான ஆலோசனையை கொடுக்க இயலாது. நான் உங்களுக்கு ஒரு ஜென்ரலாக தான் ஒரு எடுகேஷன் முறையில் இதை தருகின்றேன். இந்த டாக்ஸ் பிளானிங் செய்வதால் உங்களுக்கு என்ன நன்மைகள் இருக்குன்னு உங்களுக்கு அவசியமாக தெரிய வேண்டும். 3 நன்மைகள் இருக்கின்றது. நீங்கள் உங்கள் டாக்ஸை நீங்கள் குறைக்கிறீர்கள், மினிமைஸ் பண்ணுறீர்கள். அதனால் உங்களுக்கு கூட சேவிங். 2வது நன்மை கூட சேவிங். உங்களுக்கு நீங்கள் உங்களோட பாக்கெட்டுகள் போட்டுக்கொள்ளலாம். 3வது நன்மை, நீங்கள் வெல்த்தை கிரியேட் பண்ணலாம் இந்த டாக்ஸை சேமிக்கும் போது. ஸோ இந்த நன்மைகளை புரிந்து தான் நீங்கள் டாக்ஸ் பிளானிங் உங்களுக்கு எவ்வளவு அவசியம் என்று தெரிய வேண்டும். இது ஒரு முக்கியமான ஒரு விடயம். ஆவரேஜ் ஃபேமிலி கனடாவில் 45% வரியை செலுத்துகிறார்கள். வரிகள் ஒன்லி ஏர்ன் பண்ணும் போதும் இல்லை, நீங்கள் வாங்கும் போதும் வரி செலுத்துகிறீர்கள். ஈவன் நீங்கள் ஒரு பொருளை ஓன் பண்ணி இருக்கும் போதும் டாக்ஸ் நீங்கள் வரியை செலுத்துகிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் ஆல்மோஸ்ட் 1/3 ஆஃப் யுவர் லைஃப் நீங்கள் உழைத்த காசு டாக்ஸாக போகும். அதை நீங்கள் கவனமாக புரிந்து கொண்டு அதுக்கு ஏற்ற மாதிரி சில வாழ்க்கை முறைகள், வாழ்க்கை சிச்சுவேஷன்களை மாற்றிக்கொண்டால் நீங்கள் டாக்ஸை குறைத்துக் கொள்ளலாம். ஸோ இந்த 45% என்று சொல்லும்போது இந்த ஃப்ரேசர் இன்ஸ்டிடியூஷன் தான் இந்த கணிப்பை செய்திருக்கின்றது. இது முக்கியமான ஒரு விடயம் ஒன்று. 3 டைப் ஆஃப் டாக்ஸேஷன். நீங்கள் ஒரு ஏர்ன் பண்ணும்போது
பர்சனல் டேக்ஸ் பே பண்ணுவீங்க, காசு ஏர்ன் பண்ணும்போது. பேரோல் டேக்ஸும் நீங்கள் பே பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் எம்ப்ளாயியாக இருந்தால் உங்களுக்கு நீங்கள் பாக்ஸ் 22 ஆஃப் T4 பார்க்கலாம் பேரோல் டேக்ஸ் எவ்வளோ பே பண்ணிக்கிறீங்கன்னு. நீங்கள் ஒரு கம்பெனி கோஆப்ரேஷன் வச்சுருந்தா, ஒரு பிஸ்னஸாக கோஆப்ரேஷன் வச்சுருந்தாலும் அதன் டேக்ஸ் வீதங்கள் கொஞ்சம் மாறாக இருக்கும். அது நீங்கள் ஸ்மால் பிஸ்னஸ் என்று இருந்தால் அதன் டேக்ஸ் ரேட் வேறவாக இருக்கும், ஜென்ரல் ரெண்டாக வேறு ரேட்டாக இருக்கும். அதே போல் நீங்கள் ஒரு பொருளை வாங்கும்போது நீங்கள் சேல்ஸ் டேக்ஸ், எக்ஸஸ் டேக்ஸ், வேல்யூட் ஆடட் டேக்ஸ் என்று பே பண்ணுவீர்கள். அதே மாதிரி நீங்கள் ஒரு பொருளை ஓன் பண்ணி வச்சிருந்தால், ஓனாக வச்சிருந்தால், இப்போ ரியல் எஸ்டேட் என்று சொல்லும்போது ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கட்டுவீர்கள். நீங்கள் ஒரு பொருளை விற்று, நீங்கள் ஒரு பெரிய பொருளை விற்று டேக்ஸை குறைத்து காட்டும்போது சில நேரத்தில் சிஆர்ஏ வருவார்கள், ஆல்டர்னேட்டிவ் மினிமம் டேக்ஸ் சொல்லி AMT கட்ட வேண்டும் என்று. நீங்கள் குறைத்தாலும் அவர்கள் ஓரளவு ரீசனபிளாக கட்ட வேண்டும் என்று சொல்வதால் AMT டேக்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார்கள். அதுபோலும் நீங்கள் ஒரு இறக்கும் போது உங்களுக்கு கன சொத்துக்கள் இருக்குது, அது இந்த பெருமானத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த ப்ரொபேட் ஃபீ என்று சொல்வார்கள். பல மாநிலத்தில் இதுகள் இருக்கிறது, உங்களுடைய ப்ரொவின்ஷியல், அது ப்ரொவின்ஸ் டு ப்ரொவின்ஸ் மாறும். அதுக்கு அதையும் ஒரு டேக்ஸாக நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளலாம். கேபிட்டல் கெயின் டேக்ஸ் உங்களுக்கு தெரியும். ஒரு பொருளை வாங்குறீங்கள், பொருள் அதை விற்கும் போது பொருளின் அந்த ப்ராப்பர்ட்டியின் வேல்யூ கூடியிருந்தால் நீங்கள் அதில் இந்த ப்ராப்பர்ட்டியின் வேல்யூன்ற 50% உங்களோட இன்கம் டேக்ஸுக்கு ஆட் பண்ணும். அதுக்கு உங்களோட இன்கம் அந்த நேரத்தில் எவ்வளவு இருக்கின்றதோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ப்ரோக்ரெசிவ் ரேட் அப்ளை பண்ணும். ஸோ இதுகளை நீங்கள் அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். முதல் இதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஒரு 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 கைடன்ஸ் வேண்டும். அதுக்கு நீங்கள் ஒரு டேக்ஸ் பிளானரை அணுகினால் உங்களுக்கு அதை இலகுவாகவே இதை புரிந்து கொள்ளலாம். என்ன டேக்ஸ் பிளானிங்? நிறைய பேர் இந்த டேக்ஸ்ன்னு சொன்னால் அது ஒரு எனிமி, இது சிஆர்ஏ எங்களை கணக்கை கட்ட பண்ணுது என்று தான் நினைப்பார்கள். இதை நீங்கள் ஒரு டூல்ஸாக எடுக்க வேண்டும். டூல்ஸாக எடுத்து இதை ஜெனரேட், நான் டேக்ஸை சரியான விதத்தில் நான் ஹேண்டில் பண்ணால் நான் கொஞ்சம் காசை மிச்சம் பிடிக்கலாம் என்று நீங்கள் உங்களுக்கு அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இந்த இந்த எபிசோடுன்ற ஒரு நோக்கம். அதான் சொல்வார்கள் ஆங்கிலத்தில், இஃப் யூ நோ ஹவு டு யூஸ் இட் யூ ஆர் பெட்டர் ஆஃப். ஸோ நீங்கள் அதை எப்படி அதை கையாண்டால் அதை பிரயோசனப்படுத்திக் கொள்ளலாம். இந்த டேக்ஸ் பிளானிங் எப்படி வேலை செய்யும்னா, உங்களோட ஃபேக்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க உங்களோட டேக்ஸை குறைக்கிற அளவுக்கு வரும். அது ஒவ்வொரு பர்சனல் சிச்சுவேஷனை பொறுத்தது. நீங்கள் எம்ப்ளாயியாகவும் இருக்கலாம், செல்ஃப் எம்ப்ளாய்டாகவும் இருக்கலாம், நீங்கள் பிஸ்னஸும் ரன் பண்ணலாம் கோஆப்ரேஷன் முறையில். ஸோ பல விதமான இதுகள் இருக்கின்றது டேக்ஸ் முறைகள். அதை நீங்கள் சில விதத்தில் கையாள்ந்தால் நீங்கள் பல சேவிங்களை கொண்டு வரலாம், பல விதமான டேக்ஸ் சேவிங்கை கொண்டு வரலாம். ஃபேக்ட்ஸ் அபவுட் டேக்ஸ் பிளானிங் என்று சொல்லும்போது, இப்போ நீங்கள் டேக்ஸ் அக்கௌண்ட்டை போய் நீங்கள் உங்களோட சிச்சுவேஷனை கொடுக்கும்போது, முடிந்த வருடத்தை கொடுக்கும்போது அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் யூ நீட் டு சேஞ்ச் யுவர் ஃபேக்ட்ஸ் இஃப் யூ வாண்ட்ஸ் டு சேஞ்ச் யுவர் அவுட்கம் ஆஃப் யுவர் டேக்ஸ் என்றால், நீங்கள் தான் எப்படி இந்த டேக்ஸ் முறையை கையாண்டு சில விதத்தில் நீங்கள் டேக்ஸ் பிளானரை போய் அணுகினால் அவர்கள் சொல்லித் தருவார்கள். அதை த்ரூ அவுட் த இயரை நீங்கள் அணுகினால், அது நாட் இயர் எண்ட் பிளானிங் ஓ அட் த டைம் ஆஃப் ஃபைலிங் டைம் என்று சொல்வார்கள், அந்த டைமில் செய்ய முடியாது. நீங்கள் த்ரூ அவுட் த இயர் நீங்கள் அதை அணுகினால், அதை பின்பற்றினால் நீங்கள் டேக்ஸ் சேவிங்கை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அத்துடன் உங்களுக்கு முக்கியமாக இன்னொரு விஷயம் ஒன்று தெரிய வேண்டும். இப்போ டேக்ஸை நீங்கள் ரிடியூஸ் பண்ண போறீங்கன்னா, அந்த இன்கம் டேக்ஸ் ஆக்ட் தெரிந்த ஒரு ஆள் உங்களுக்கு கைட் பண்ண வேணும். நீங்கள் உங்களோட அக்கௌண்டன்ட்டை நீங்கள் ஆலோசனைகள் எடுக்கலாம், தனிப்பட்ட ஆலோசனைகள். இல்லாட்டி நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட்டான ஒரு டேக்ஸ் பிளானரோடு நீங்கள் தொடர்பு செய்து எப்படி உங்களோட சிச்சுவேஷனுக்கு, உங்களோட பர்சனல் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஃபேக்ட்ஸை பற்றி, ஃபேக்ட்ஸ்ன்னு சொன்னால் உங்களோட காரணங்கள் அது எல்லாம் செய்தால் அவர்கள் உங்களுக்கு பிளான் பண்ணி தருவார்கள். என்ன செய்ய வேணும், இந்த வருஷம் என்ன செய்தால் அடுத்த வருஷம் அவ்வளவு ஃபைல் பண்ணும்போது அவ்வளவு
டேக்ஸில் நீங்கள் குறைத்துக் கொள்ளலாம் என்று அவர்கள் உங்களுக்கு ஒரு ஒரு ரோட் மேப் ஒன்று தருவார்கள். இந்த டேக்ஸ் பிளானிங் இந்த 5Ds என்று சொல்வார்கள். டிவைட் பிரிக்கிறது, டிடக்ட் என்றா குறைக்கிறது, டிஃபர் என்றா அதை பின்னால தள்ளி போடுறது, டிப்ரிஷியேட் என்றா உங்களோட வேல்யூ குறைக்கிறது, டிஃப்ரென்ஷியேட் என்றா அட்ஜஸ்ட் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது. ஸோ இப்படியான முறையாக டேக்ஸ் பிளானிங்களை நீங்கள் உங்களுக்கு ஒரு முறையாக இதை கொண்டு வரலாம். இந்த ப்ராசஸ், இந்த மினிமைசிங் டேக்ஸ் ப்ராசஸ் எப்படி வேலை செய்யும் என்றால், நீங்கள் ஒரு ஃபேமிலி பேலன்ஸ் ஷீட் ஒன்று இருக்க வேண்டும். எப்படி அதை நான் குறைக்கிறதாம் என்று. அதோடு நீங்கள் ஒரு டேக்ஸ் பிளானர்கிட்ட போனீங்கன்னா அவர் ஒரு ஃபேமிலி பட்ஜெட் ஷீட் ஒன்று தருவார். அத்துடன் அவர் 3 வருட உங்களோட டேக்ஸ் ரிட்டர்னை கேட்பார். இது நோட்டீஸ் ஆஃப் அசஸ்மெண்டாகவும் இருக்கலாம், T1 ஜெனரலாகவும் இருக்கலாம், இல்லாட்டி T2 ஜெனரலாகவும் இருக்கலாம். அவர் உங்களுக்கு எந்த முறையில் குறைக்கிறன்னு பார்த்து அவர் டாக்குமெண்ட்ஸ் ஃபேக்ட்ஸை கேட்பார். அத்துடன் ஒரு 5 விதமான கேட்டகரி ஒன்று இருக்குது. இன்கம் டிஃபரல்ஸ், இன்கம் ஸ்ப்ரெடிங், டேக்ஸ் ஷெல்டரிங் அண்ட் டேக்ஸ் கிரெடிட் மேக்சிமைசேஷன். இந்த 5 முறை கேட்டகரியால் நீங்கள் உங்கள் டேக்ஸை குறைத்துக் கொள்ளலாம். அதில் இந்த 5 கேட்டகரியிலேயே 40க்கு மேற்பட்ட முறைகள் இருக்குது உங்கள் டேக்ஸை குறைக்கிறது. ஏன் இந்த எபிசோடை நான் சொல்லுகிறேன் என்றால், இப்ப என்னிட்ட கேட்கலாம், நீங்கள் யார் இவர் இவ்வளவு விடயங்களை சொல்லுகிறார், ஆறு என்று சொல்லும்போது, என் பேர் லட்சுமி ஹாசன் ராசப்பா, நீங்கள் லக்கி என்று அழைக்கலாம். நான் 4 டெசிக்னேஷன் வச்சிருக்கிறேன், ஃபைனான்ஷியல் டெசிக்னேஷன்ஸ். 25 வருடம் அனுபவம் இருக்கின்றது எனக்கு. பல துறையில் ஈடுபாடுகள் இருக்குது, எக்ஸ்பர்ட் இருக்குது. அந்த டேக்ஸ் பிளானிங், எஸ்டேட் அண்ட் சக்சஷன் பிளானிங், டிவோர்ஸ் செப்பரேஷன், இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், பிஸ்னஸ் பிளானிங், ஃபைனான்ஷியல் பிளானிங் அண்ட் மல்டி ஃபேமிலி ஆஃபீஸ் எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு எக்ஸ்பர்ட்ஸ் இருக்குது. நீங்கள் அதை பற்றி நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும் என்றால் நீங்கள் என்னிட்ட நேராக உங்களோட சிச்சுவேஷனை சொல்லி ஆலோசனை எடுக்கலாம். இந்த போட்காஸ்ட் இன்ஃபர்மேஷன் நான் தான் ஹோஸ்ட் லக்ஷ்மி ஹாசன் ராசப்பா லக்கி. இந்த தொலைபேசி இலக்கம் 647 709 5224. ஆங்கிலத்திலும் சொல்றேன், 647-709-5224. இந்த இமெயில் முகவரி info@luckyrasappa.com. இந்த வெப்சைட் www.luckyrasappa.com. இந்த வீடியோ, இந்த போட்காஸ்ட், இந்த ஆடியோ உங்களுக்கு விரும்பியிருந்தால் நீங்கள் இதை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணலாம். இதே மாதிரி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் எடுக்க வேண்டாமல் இந்த யூடியூப் சேனலையோ இல்லாட்டி போட்காஸ்ட் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், லைக் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நல்ல நல்ல விடயங்களை நாங்கள் இந்த போட்காஸ்ட் மூலமாக வருவோம். இந்த போட்காஸ்ட் operation sponsored by it, actually, Kabis Accounting and Financial Service. அவர்களுக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். அவர்களும் இந்த டேக்ஸ் பிளானிங் செய்வார்கள். உங்களுக்கு வேண்டுமென்றால் அவர்களை நீங்கள் அனுபவலாம். அத்துடன் இந்த போட்காஸ்டை நான் நிறைவு செய்கிறேன். உங்களுக்கு இந்த டேக்ஸ் பிளானிங் இன்ஃபர்மேஷன் கூட தெரிய வேண்டுமென்றால் என்னை நீங்கள் ரீச் பண்ணலாம். உங்களுக்கு அந்த நம்பர் இருக்கின்றது, தந்திருக்கின்றேன். இந்த டேக்ஸ் பிளானிங் கனடாவில் வாழும் அனைத்து மக்களுக்கும் இது ஒரு முக்கியமான விடயம். அதை நீங்கள் சரியான முறையில் கையாழ்ந்தால் நீங்கள் காசை மிச்சம் பிடிப்பீர்கள் என்றுதான் நான் உங்களுக்கு ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஆழமாக நான் உங்களுக்கு அதை பதிவு பண்றேன் இப்போது. நன்றி, வணக்கம்.